அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் டூர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு. ப்ளஸ் வந்து இணையாவும் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டா அந்த ஆஃபீஸ் டூரை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் டூர் தான் பார்க்க போகிறோம். கேஷுவல் சுற்றி நிற்கிறான், ஃபார்மல்ஸ் போடாமன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே ஆஃப். இன்றைக்கி ஓவர் டைம் கொடுத்துருக்காங்க. ஓவர் டைம் அன்றைக்கி இல்லை ஆஃப் அன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கேஷுவல்ஸில் வந்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த கேஷுவல்ஸ். இதுதான் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக 2 வீடியோக்கு முன்னாடியே நான் போட்டிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். என்ன இது ஆஃபீஸ் காலியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. என் கொலீக்ஸையோ பேஷண்ட்டையோ நான் காமிக்க முடியாது. அதனால தான் 6 மணிக்கு சீக்கிரமாக வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கேன். எங்களோட பேண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு 3 டேபிள் கொடுத்துருவாங்க, ஒரு ஓவன் கொடுத்துருவாங்க. ஸோ வீட்டிலேருந்து குக் பண்ணி எடுத்துன்னு வந்து எல்லாமே இங்கே ஹீட் பண்ணிப்போம். ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு, இதெல்லாமே எங்களோட ஒரு ஃப்ளோருக்கு. பேண்ட்ரியை பார்த்தாச்சா. அடுத்தது நான் கேஃபெட்டீரியாவை காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே என்னென்னலாம் வந்து ஷாப்ஸ் இருக்குன்றதையும் காமிக்கிறேன். ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்காது. இது வந்து சும்மா ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி. அங்கே உள்ளே ரொம்ப நேரம் உட்காந்து இருக்க முடியாதுல்ல, அதனால் இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இருப்போம். ஷாப்ஸ் பற்றி சொன்னேன்னு தெரியுமா? ஷாப்ஸில் இதுவும் ஒன்று. இங்கே சவானான்னு சொல்லிட்டு ஒரு கஃபே இருக்குது. இப்போ க்ளோஸில் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. டைம் வந்து 7 ஆகுது. க்ரோஸம், ரோலு, ரேப்பு இது எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே ஏடிஎம் மிஷின் இருக்குது. ஃபார்மசி, இதெல்லாம் ஃபார்மசிஸு. ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு, ஹவுஸ் ஆஃப் பாப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நேச்சுரல் கேண்டி இருக்கும் தெரியுமா? என்ன கேண்டி ஐஸ்கிரீம், குச்சைஸு, அது இங்கே இருக்கும். ஒரு பியானோ, யாருக்கு நல்லா வாசிக்க தெரியுமோ அவங்க வந்து வாசிச்சுக்கலாம். அப்படியே எங்கள் பில்டிங்லேருந்து வெளியே வந்தால் இங்கே வந்து வேலை பார்க்கிங் இருக்கும். இங்கெல்லாம் வந்து விஐபி கார்ஸ் நிற்கும். விஐபி கார்ஸ்னால் சாதாரண கார்ஸ்லாம் கிடையாது. எல்லாம் ரோல்ஸ் ராய்ஸு, போர்ஷு எல்லாம் பெரிய பெரிய காராக தான் நிற்கும். இதான் வந்து இன்பேஷண்ட் பில்டிங்கு. இன்பேஷண்ட்னா லைக் ரொம்ப நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, அவங்களோட பில்டிங். இதுதான் எங்கள் ஹாஸ்பிட்டலோட மெயின் பில்டிங்கு. இந்த பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடில் போனீங்கன்னா எமர்ஜென்சி வார்டு இருக்கும். அங்கே தான் இந்த டைல் வாங்கினேன். இந்த டைலோட கதையை நான் வெளியே போயிட்டு சொல்கிறேன். எனக்கு ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு பிடிச்ச இடம்னா இதுதான். இங்கேருந்து தண்ணி மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும். இங்கே உட்காந்து அப்படியே லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே சில் பண்ணிகிட்டு இருப்போம். என்னடா திடீர்னு ஒரு மால் உள்ள வந்துட்டேன்னு பார்க்காதீங்க. ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிற ஒரு கஃபே. நான் சொன்ன தெரியுமா மெயின் பில்டிங்குன்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலோட மெயின் பில்டிங் இது தான். ஓப்பன் பண்ணலை, ஓப்பனிங் சூன். மெயின் பில்டிங்க்குன்னு ஒரு தனி ரிசப்ஷனு. ஸ்டே கூல் அண்ட் ஹைட்ரேட்டடுன்ட்டு இது எங்கே பார்த்தாலும் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே வச்சுருப்பாங்க. இங்கே அந்த குக்கும்பர் வாட்டரு அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு அந்த வாட்டர் இது எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. எல்லாமே ஃப்ரீ. மெயின் பார்ட் பார்த்திங்கன்னா இதுதான் கேஃபெட்டேரியா. எங்களோட கேஃபெட்டேரியா உள்ளே என்டர் ஆனோடனே இங்கே பிளேட்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்ஸ் இங்கே வச்சா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் வாஷிங்க்கு. இங்கே ஒரு 3 மைக்ரோவேவ் ஓவன் வச்சுருப்பாங்க. பில்லிங் கவுண்டரு. ஸோ ஃபுட் எல்லாமே என்னென்ன வேணுமோ எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எடுத்து வந்து இங்கே பில் பண்ணிக்கலாம். ஐஸ் மிஷினு, ஐஸ் டிஸ்பென்சர் மட்டும், ஐஸு வாட்டர் மட்டும் வேணும்னா இங்கே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கப்பு, காஃபி மிஷினு, காஃபிஸ் எல்லாமே இருக்கும். இன்னும் வந்து எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, நான் சீக்கிரம் வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ப்ரெட் பக்கோடா இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கார்னர். இதில் வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டு, ரைஸு, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இது உள்ள வந்து ஒரு மணக்கேஷன் சொல்லிட்டு ஒரு செம்மையான ஒரு மேட் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து ஒரு லைவ் கவுண்டர், ரோஸ் ஸ்டேஷன், சிக்கன் பார்பிக்யூ, சிக்கன் ரேப்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இந்த ஃப்ரைடு சிக்கன்லாம் இருக்கும்ல கேஎஃப்சி மாதிரி, அது பிரெட் ஸ்லைஸ் இது எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. இது எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீ தான். வீட்டிலேருந்து ஒரு கிரேவி எடுத்துன்னு வந்தோமா, அழகாக ஓப்பன் பண்ணி ஒரு 4-5 குப்பூஸ் எடுத்து வச்சோம்னா அழகாக வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சாண்ட்விச் கவுண்டர். என்ன மாதிரி டாப்பிங்ஸ் வேணும், என்ன மாதிரி ஃபில்லிங் வேணும்னு சொல்லிட்டு இங்கே சொன்னீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் எதுவுமே செட்டப் பண்ணல, 8 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து அந்த ஜூஸ் ஐட்டம்ஸு, ஐஸ்கிரீம்ஸு இது எல்லாமே இங்கே அவைலபிள். ஷாப்ஸில் இதுவும் ஒன்று, இந்த பிளாசா கஃபேன்னு சொல்லிட்டு. பிளாசா கஃபே இங்கேயும் அதே மாதிரி அந்த காஃபி, ஏன்னா ஃபுட்டு கொஞ்சம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்டு தான் இது அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரேப்பு, சப்வே, குக்கீஸு, க்ரோசம்,
இந்த மாதிரி மிக்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸு இது எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் அங்கேயுமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கஃபே காமிச்சது தெரியுமா, சவானா, அங்கேயுமே இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா மெயின் பில்டிங்கு. இப்படியே போனால் அது வந்து இன்பேஷண்ட் பில்டிங்கு. இங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும். என்னென்ன தேவை, இப்போ இன்பேஷண்ட்டில் வந்து நிறைய பேர் 1 மாதம் தங்கிலாம் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே வெண்டிங் மிஷின்லேயே அவைலபிள். யாரையா நீங்கள் நலம் விசாரிக்க வரீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஷாப் இருக்கும். இந்த ஷாப்பில் பொக்கே ஃப்ளவர்ஸு வாங்கி வந்து கொடுத்து நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்கே வந்து ஒரு கிஃப்ட் ஷாப்பு, அதேமாதிரி பொக்கேவோடு சேர்த்து எதாவது கொடுக்கணுன்னா இங்கே வாங்கி கொடுத்துடலாம். இதோட இன்பேஷண்ட் பில்டிங் உள்ளே எல்லாமே வந்து ரூம்ஸ் தான். ஸோ பேஷண்ட்டோட ப்ரைவசி காரணமாக அது எல்லாமே என்னால் காமிக்க முடியாது. ஒரு பில்டிங்கும் தனித்தனி ரிசப்ஷனு. இது இன்பேஷண்ட்கான ரிசப்ஷன். இங்கே இந்த டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அது எல்லாமே இங்கே தான். இங்கே வந்து ஒரு ரெஸ்டிங் ஏரியா ஒன்று இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்கூட்டர் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பஸ்ஸில் போவேன். பஸ்ஸில் போகும்போது சம்டைம்ஸ் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அப்போ டாக்ஸி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இப்போ டாக்ஸி எடுக்கும்போது ஹாஸ்பிட்டல் உள்ளே நமக்கு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. எப்போ வேணாலும் வந்து டாக்ஸி அவைலபிள், ஆல் டைம் அவைலபிளாக இருக்கும். இதுதான் வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல். இன்பேஷண்ட் பில்டிங், இது மெயின் பில்டிங்கு, அது அவுட் பேஷண்ட் பில்டிங். இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டில் தான் நான் உட்காந்துக்கிறேன். இப்போ தான் விடியுது. ஆப்போசிட்லி பாப்பா ஜான்ஸ் இருக்கும். இங்கே கத்ரீனான்றது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அண்ட் பேங்க்ஸ் இருக்கும். என்பிடி, டிஐபி, இது எல்லாமே இங்கே ரெசிடென்ஸ் பில்டிங்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் ஃப்ரேமுன்னு தெரியும். அவுட் பேஷண்ட் பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடு கனெக்டடாக இருக்கிற இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு மட்டுமே இந்த என்டையர் பில்டிங்கு ஆல்மோஸ்ட் லைக் 5 floors. எங்களோட ஹாஸ்பிட்டலுக்காகவே வந்து செப்பரேட்டாக ஒரு பஸ் ஸ்டாப்பே இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே வெளியே தான் வந்து பஸ் ஸ்டாப்பு. நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபுட்டு வந்து இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. தெரியுதா, சரவண பவன் இருக்குது. அதுக்கே வந்து இந்த சரவண பவன் பில்டிங் பேக் சைடில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாபி தாபா இருக்குது. எல்லாமே அவைலபிள். உங்களுக்கு ஊரில் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே இங்கேயுமே கிடைக்கும். கிரவுண்டு இருக்கும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் கிரிக்கெட் டீம்லாம் இருக்குது. அவங்களாம் வந்தாங்கன்னா ஜாலியாக இந்த மாதிரி ஃப்ரைடேஸில் மேட்ச் விளையாடுவாங்க. இப்போ எங்கள் டீம் தான் விளையாடிட்டு இருக்குது. ஸோ நானும் ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருக்கேன், பேட்மிண்டன் வைங்கன்னு. நான் இது வரைக்கும் ஹெலிபேடு போனதில்லை. இத்தனை வருஷமாக நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஆனால் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே வரேன். உங்களுக்கும் காமிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் உள்ள ஒரு ஹெலிபேடுமே இருக்குது. ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி கேஸு தூரத்துலேருந்து டக்குன்னு வரணுன்னா ஹெலிகாப்டர் எடுத்துன்னு போய் பேஷண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்துடுவாங்க. இதுதான் இந்த ஹெலிபேட். பேஷண்ட்டை கூப்பிட்டு வராங்களா, இம்மிடியேட்டாக வந்து உடனே அட்மிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒரு பிளானிங் தானே. சன்ரைஸ் பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு தழும்பு இருக்குது தெரியுமா? இந்த தழும்புக்கான முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். இங்கே அல்நாசர் லீஷர் லேண்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இந்த பிளேஸ் தான் வந்து அதுக்கான காரணம். ஐஸ் ஸ்கேட்டிங் போனோம். ஐஸ் ஸ்கேட்டிங் போயிட்டு சும்மா இருந்தேன்னா, ஆல்ரெடி நான் வந்து சின்ன வயசில் ஸ்கேட்டிங்லாம் பண்ணியிருக்கேன். சரி, அதுவும் இதுவும் ஒன்று தான் நினச்சிட்டு நல்லா வேகமாக டருக்கு புருக்குன்னு ஓட்டிட்டேன். ஸ்டீலோட இது இருக்கும் தெரியுமா, அது வந்து ஐஸில் குத்தி அப்படியே கீழே வந்து ஐஸில் பட்டு, ஐஸில் ஆக்சுவலாக கண்ணாடி உடஞ்சி கண்ணாடி இங்கே பட்டு ஃபுல்லாக இந்த இடம் கீச்சிச்சு. டைரெக்டாக என்ன பண்ணாங்க, இங்கேருந்து கூப்பிட்டு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. 6 தையல் கரெக்டாக இங்கே. அதுக்கு எவ்வளோ நான் பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, 6000 dirhams. இந்த 6 தையலுக்கு அவ்வளோ பே பண்ணோம். இங்கே இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். சும்மா டாக்டரை பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் பண்ணால் கூட 180 dirhams குறைஞ்சபட்சம். அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியம். இங்கே ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்குனா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 300 to 400 dirhams இங்கே ஆகிடும். மேபி மற்ற கிளினிக்ஸில் அது டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்க முடியாது. என்னோடய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அதனால் இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. ஸோ டோட்டலாக நான் தான் பே பண்ணணும்னு ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கேயே ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, எனக்கு ஸ்டாஃப் டிஸ்கவுண்ட்டுன்னு இருக்கும். அதனால் ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து 3000 dirhams பே பண்ணேன். என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ சுற்றி காமிக்க முடியுமோ அவ்வளோ நான் சுற்றி காமிச்சிருக்கேன். என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். பிகாஸ் எனக்குமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும்.
மேலே போய் பண்ணலாம். பட் பண்ணுறதுக்கு உள்ளெல்லாம் சில இடத்துலலாம் வந்து அலோடு கிடையாது. ஏன்னா பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க ப்ரைவசி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, இணைய ஆஃபீஸில் ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் இணையாவால் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னால், என்னால் முடிஞ்ச அளவு எங்கள் ஹாஸ்பிட்டலில் எந்த அளவு சுற்றி காமிக்க முடியுமோ, எனக்கு எவ்வளோ ஆக்சஸ் இருக்கோ அந்த ஏரியா எல்லாமே நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.